மிளகு சிக்கன் சாப்ஸ் செய்ய போகிறோம். கோழி தோலோட இருந்துச்சு தண்ணி ஒரு குடம் தண்ணி உள்ள கிடக்கும். இல்லை சொன்னேன். வேற ஒன்று பரத்துல நான் எடுத்துக்கலாம் முழுசா ஒன்று பரத்தா இல்லை அப்புறம் கழிக்கலாம். அந்த கசட்டு கூட நான் மஞ்சள் தூள் எடுத்துருவோம். அப்புறம் 3-4 கழுவு கழுவிடுவேன். இப்போ கழுவு. ஆமாம் பரட்டி மட்டும் பரட்டி வச்சுருவேன். நல்லா பேட்டு தான் வெளியே விட்டு அந்த கசரை பூரா எடுத்துரு. மஞ்சள் கோழிக்கு ஏற்றிக்கலாம். 25 கிலோ. ஹலோ மாஸ்டர், இன்றைக்கி நம்ம வந்து மிளகு சிக்கன் சாப்ஸ் செய்ய போகிறோம். வேறு லெவலில் சூப்பராக செய்ய போகிறோம். சிக்கன் கிரேவி எங்களுக்கு வேணும், மிளகு சாப்ஸ் தான் வேணும்ட்டாங்க. நம்ம மட்டன் சுக்காக்கு எப்படி பல்லாரி வெங்காயத்தை அப்படியே பொடிசாக நறுக்கி ஆம்லேட்டில் இருக்க மாதிரி நறுக்கி உருட்டி எடுப்போமோ அதே மாதிரி கோழியை நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். 5 கிலோ பல்லாரி வெங்காயம் எப்படி அடித்து வச்சுருக்கோன்னு பாருங்கள். வாங்க அப்படியே ஆம்லேட்டுக்கு போடுற மாதிரி தெரியுதுங்களா? அதுக்கு உண்டான செலவெல்லாம் இங்கே இருக்குது. வாங்க. எப்பயும் போல் சோம்பு கருவேப்பிலை எண்ணெயில் தாளிப்போம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம். இது நம்ம மிளகு சாப்ஸ் போடுறதுனால கொஞ்சம் சின்ன வெங்காய பேஸ்ட்டும் போட்டிருக்கோம். அது அடியில் இருக்குது. இதை போட்டு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் வணக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த செலவுலாம் இருக்குது பாருங்கள். மட்டன் மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, இந்த ஐட்டம் பூரா அதுக்கப்புறம் ஏற்றுவோம். மிளகு சீரகம் முழுசாக வாங்கி திப்பி திப்பியாக நம்ம மிளகு கிரேவினால அடித்து வச்சுருக்கோம். ரெண்டையும் ஒன்றா போட்டு மேலாப்பிட்டு ஃப்ளேவர் இறக்கிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும். ஆமாம், 350, சீரகம் 200. வாங்க. இப்போ கோழி செய்ய பாரு. வாங்க. 1 லிட்டரு ரீஃபண்ட் ஆயில். இங்கே பாருங்கள். சோம்பு எடுங்க. சோம்பை போட்டுக்கிறோம். ஒரு 50 கிராம் சோம்பு அப்படியே மேனியில் ஏற்றுறோம். அப்படியே எண்ணெயெல்லாம் காய்ச்சிரும், பயப்படாதீங்க. அங்கே பாருங்க. கருவேப்பிலை எடுங்க. ஒரு 50 கிராம் கருவேப்பிலை. வாசம் போட்டோன்னே அப்படியே பல்லாரி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம். 5 கிலோ போடுவோம். பல்லாரியை போடுங்க. வெங்காயம் உரிச்சதுமே கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெட்டி வச்சுருக்கோம். அப்படியே மணலாய் வெங்காயத்தை அப்படியே குறுக்கி வணக்கிக்கலாம். நம்ம கல் சுக்காவில் எப்படிங்க கருவேப்பிலை எண்ணெயை ஊற்றி கருவேப்பிலை போட்டு நம்ம சுக்காவுக்கு வெங்காயம் போட்டு அப்படியே பிரட்டிட்டு மேலே ஏற்றுவாங்க கறியை. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுவும் ஊற்றலாம். வெங்காயத்தை ஊற்றுறது தான். ஒரு 100 கிராம் உப்பு ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வரணும். எல்லா விவசாயம் கேட்குறது மிளகு கோழி கேட்குறாங்க. அதான் வேற லெவலாக போடுறோம் பாருங்கள். ஆனால் நம்ம பெரிய குவான்டிட்டியில் செய்கிற நம்ம வீட்டில் எப்படி செய்கிறது? ஒரு இது போட்டு சின்ன குவான்டிட்டியில் ஒரு தடவை போட்டு காமி. 1 கிலோ 1/2 கிலோ போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா பூண்டு 3/4 கிலோ, சின்ன வெங்காயம் 1/2 கிலோ, இஞ்சி 1/2 கிலோ. இந்த இஞ்சி இருக்குது. இஞ்சி 1/2 கிலோ. பட்டை கிராம்பு ஏலக்காய் 1 கை. அதாவது பிரியாணிக்கு அரைச்சதில் 1 கை எடுத்துருக்கேன் பாருங்க. பட்டை கிராம்பு இப்போ இதை போடுவோம். மசாலா சவாலி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுவோம். ஆல்ரெடி கோழியில் மஞ்சத்தூள் ஒரு 50 கிராம் போட்டாச்சு. இது ஒரு 25 கிராம் மஞ்சத்தூள். இந்த பாருங்க, ஒரு 25 கிராம் மஞ்சத்தூள் போட்டுருக்கோம். நல்லா வதங்கணும். கோழியை கொட்டியாரு. ஆல்ரெடி கோழி மஞ்சத்தூள் போட்டு பிணைஞ்சி வச்சுருந்தோம் பாருங்க. கழுவி ஓலைப்பாயில் அள்ளி வச்சுருக்கோம் பாருங்க. அள்ளி எலுமிச்சம்பழம் தெளித்து வச்சுருக்கோம். ஒரு போட்டு தண்ணி விடாது. அப்படியே ஓலைப்பாயில் போட்டப்போ அள்ளி ஏற்றிக்கலாம். கொஞ்சம் செலவு பண்ணி ஏற்றிக்கலாம். வாங்க. இப்போ நம்ம வந்து கோழியை ஏற்றுறோம் பாருங்க. அப்படியே செலவு வணங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டு கழுவி ஓலைப்பாயில் அள்ளி லெமன் தெளித்து வச்சு பார்த்துருப்பீங்க. ட்ரையாக இருக்குது. என்ன அவுட்டு கோழி அருமையாக இருக்கும். அப்படியே உருட்டுறது தான் கோழி. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. வாயில் ஆக்குவாங்க எப்பயும் போல். கொஞ்சமாக இருக்கனால பெரட்டுறோம். நிறையா இருந்தால் பெரட்ட மாட்டோம். அப்படியே ஃபில்டர் ஆகும் தண்ணி. அவ்வளோதான். எலுமிச்சம்பழம் லைட்டை தொளிச்சு விடுங்க. ஸ்பைஸியாக வரமிளகா. இங்கே பாருங்க. லெக்கெலாம் இருக்குது. எனக்கு ஒரு லெக் எடுத்துக்கலாம். அருமையாக எடுத்து நல்லா சொன்னீங்க. தெளிச்சு விட்டேன். நல்லா தெளிச்சு விட்டேன். எத்தனை பழம் வரும்? ஒரு 10 பழம். 10 பழம் வந்துடுமா? ஆமாம். தேவை ஏற்றிக்கிறேன். புளிப்பிள்ளைன்னு ஏற்றிக்கிறேன். கொடுத்தேன். அவ்வளோதான். மூடியை போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் விரட்டி விட்டு செலவு பூரா ஏற்றுவோம். இங்கே பாருங்க. கரம் மசாலா
மல்லித்தூள் மட்டன் மசாலா இது மட்டும் தான் ஏற்றுறேன். மிளகு சீரகம் ஒரு 1/2 கிலோ இருக்கும். 600 10 பழம் நம்ம ஓலை பையில 5-6 பழம் தெளிச்சு விட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு 2 கரண்டி ஊற்றிருக்கோம். மொத்தம் 10 பழம் அவ்வளோதான் போதும். அந்த புளி போதும் கோழிக்கு. அப்படியே கழிச்சுக்கா மாதிரி சூப்பராக எடுக்கிறேன் பாருங்கள். இதை நம்ம செஞ்சுட்டு இருந்தால் வீட்டுக்கு கொண்டு பண்ணாச்சுன்னா திருப்பி நம்ம கல்லை பத்தத்தில் லேசா உன்ன பிறட்டினா உன்னம்பு வேற லெவலாக இருக்கும். அப்படியே அந்த சிக்கன் என்னன்னு கேட்டிங்கன்னா நூலாக அப்படியே பிரிஞ்சு வரும். வேற லெவலாக இருக்கும். சொல்றேன் மீதி இருந்தால் கொஞ்சம் வீட்டுக்கு கொண்டு போய் போட்டா வேற லெவல். சின்ன பிள்ளைல ஒரு 15 வயசுல பொன்றாம் ஹோட்டலுக்கு போவேன். செபஸ்தியார் இருப்பா அப்படி கல்லு சுக்கா போடும். அப்படி நாட்டு கோழி தான் போடும். அப்படியே கொத்தும். அப்படியே இந்த அந்த மாதிரி இருக்கு அண்ணாமி சொல்றது. இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொன்று ஸ்பெஷல் இதுல இருக்க உப்பு உரப்பு சுண்ட என்ன கிச்சன் போயிடும். ஒரு நூல் உப்பு கூட போயிடும். அப்படி வேற லெவலா இருக்கு. சொல்லும் போது அருமையா இருக்கு. செஞ்சுட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. பயங்கரமா விறகு வேற லெவலுங்க. விறகு வேற லெவலு. ஆனால் இது விறகு கடையிலே ஆக்குறோம் நம்ம சாப்பாடு. இங்கெல்லாம் விறகு கடையா இருக்கு. அப்படியே கருத்துக்க தண்ணி ஒரு கிட்டு கூட வராதுங்க. போட்டு இது பண்ணியிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வரும். அது என்ன கேட்டீங்கன்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி இறங்கும். இது வந்து கோழியில் தண்ணி வராது. தோலை உரிச்சாச்சு. ஓரளவு நார்மல் தண்ணி தான் வரும் பாருங்க. ஆனால் கோழி தோலோட இருந்துச்சுன்னா தண்ணி ஒரு குடம் தண்ணி உள்ள கிடக்கும். வேற ஸ்கின் அவுட் பண்ணியாச்சு. லேசா தண்ணி விடும். ஏன் தெரியுங்களா? அந்த பல்லாரி வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். எலுமிச்சம்பழம் ஊற்றணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நமக்கு அந்த இது சுண்டி போட்டு சரியா இருக்கும். இல்லை கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அடுப்பு. எங்க பேச்சே கேட்கல. ஆட்டுக்கு கொழுந்து விட்டு நம்ம சொன்ன மாதிரி இந்த வெங்காயத்துலேருந்து இந்த பல்லாரி அதுலேருந்து அந்த தண்ணி வாசம் தாங்க. அந்த பல்லாரி வாசம் வேற லெவலாக இருக்குங்க. அப்படியே நம்ம கறி எப்பவுமே பாயிலர் ஆயிடுச்சுன்னா சூப்பர் பாருங்க. அப்படியே மல்லிகை பூவா போச்சுங்க. வந்துக்கிட்டே மல்லித்தூள் 100 ஐட்டம் பூரா ஏறிக்கிட்டே 150 150 மல்லித்தூள். அந்த குருமா வேற லெவலாக இருக்கு. மட்டன் மசாலா 100 இங்கே பாருங்க. இந்த 50 100 150 மட்டன் மசாலா பாருங்க. கரம் மசாலா இது 50 இன்னொரு 50 போடுறேன் பாருங்க. கரம் மசாலா இன்னொரு 50 100 குழப்பெல்லாம் இல்லை. கரம் மசாலா 100 மட்டன் மசாலா 150 மல்லித்தூள் 150 ஒன்றும் குழப்பம்லாம் இல்லை. பயப்படாதீங்க. அடுத்து மிளகு சீரகம் வச்சுருக்கோம். கரம் மசாலா வேணும்டா ஒரு 50 வச்சுருக்கோம். ஏற்றிடலாம். ஏற்றிட்டு எடுக்க முடியாது. வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். வச்சுட்டா ஏற்றிக்கலாம். ரவுண்டு பேட்டி விடுத்தா ஒரு மூடியை போட்டா தண்ணியை உலக்கி விட்டுட்டா கல் அடுப்பாக இருந்தால் ஈஸியாக இது நிற்க முடியாது. அதுதான் கல் கட்டுறேன். பார்த்தீங்களா கல் ஈஸியாக இருக்கும். ஓடிட்டார் பாரு. மஞ்சத்தூள் லைட்டாக கொஞ்சம் பத்தலை. மஞ்சத்தூளை ஏற்றிக்கிறோம். மூடியை போடுங்க. அந்த அடுப்பை ஏற்றினா கோழி இப்போ பார்ப்போம். கறி ஊற்ற போகிறான். என் தண்ணியெலாம் சுண்டிடும். என்னங்க ஒன்று நீங்கள் அதை பற்றி அவனை நினச்சிக்கோங்க. எதா இருந்தாலும் என்னங்க இப்போ வந்து நம்ம விறகை பிரிச்சுட்டு மிளகு சீரகம் போட்டுருவோம். விறகை பிரித்தேன் பிரிச்சு அதில் ஏற்றேன். அப்படியே பார்த்து விடுங்க. இப்போ நம்ம வந்து கோழி இங்கே அனால பிரிச்சாச்சு பாருங்க. அப்படியே மிளகு சீரகத்தை ஆட் பண்ணுவோம். ரொம்ப எரிஞ்சா இதாகும். மிளகு சீரகம் மேலாக போடுறோம். இங்கே பாருங்க. அப்படியே வாங்க. உங்களுக்கு தொடக்கறி கூட வெந்திருக்கும். நெஞ்சு கறியை பிச்சு காட்டுறேன் பாருங்க. அப்படியே நான் வெந்துருச்சு. சூப்பராக போச்சு. கொடுங்க. நல்லா பாருங்க. சக்க அடிக்கும். மிளகு சீரகம் போட்டால் அது ட்ரை ஆயிரும். அந்த தண்ணி பூரா 350 மிளகு தூள் 250 சீரகத்தூள் அப்படியே ஒன்றா அடிச்சு வச்சுருக்கோம். போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். கிண்டி விட்டு பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு கிண்டி விட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் அனல்லே இருக்கட்டும். கோழி அனல் இருந்தால் நல்லது. எரிச்சுன்னா உடஞ்சி போயிடும். இப்போ வந்து கோழி உப்பு உரப்பு பார்த்துக்கலாம். வாங்க. அப்படியே வேற லெவலாக இருக்குங்க. அப்படியே ட்ரை ஆகிடுச்சு. இந்த ட்ரை இருக்குங்க. தெரியுதுங்களா? அந்த தண்ணினா நேரம் உழுது ஊற்றும். வெங்காயம் பாருங்க. தட்டி விடுங்க. வெங்காயம் அடியில் நிற்கணும் பாருங்க. இந்த மிளகாலாம் அப்படியே நான் எடுத்து உறிஞ்சிருவேன். அவ்வளோ பைசியாக இருக்கும். இந்த மிளகா வரமிளகா அவ்வளோ பைசியாக இருக்கும். அப்படியே வேற லெவலாக இருக்கும். உரப்பாக தான்
இது எடுக்கும்போது வாசம் வந்துருச்சுங்களா? சூப்பராக இருக்குது, வாசம் பயங்கரமாக அப்படியே இருக்குது. பேத்தி மட்டும் கொடுத்தேன். அந்த வெங்காயம் தான் வெங்காயம் தான் ஹைலைட். இங்கே இருக்க சின்ன வெங்காயமா போடலாம். ரேட் 180 ரூபா. மேனி வச்சு சட்டையை குடிச்சிருவாங்க. அது கொஞ்சம் அரியணும், உரிச்சு நீட்டா தோல் இல்லாமல் அரியணும். இதுக்கு பிரியாணி தோலோட போடுறதுக்கு தோல் இல்லாமல் அரியணும். அதான் வேற இல்லை. சின்ன வெங்காயம் வேற லெவலாக இருக்கும். ஒன்றும் கதை கதைன்றீங்க, தண்ணியில ஒன்றும் இல்லை. பயப்பட பாருங்க, கதை கதைன்னு அப்படியே தூக்கி சாப்பிட்டு பாப்பா பாருங்க. ஒரு ரவுண்ட் ஓட்டி விட்றேன். எதுக்கு சிக்கன் ரெடியாக மாஸ்டர்? சிக்கன் எல்லாம் ரெடி. உப்பு உரப்பு மட்டும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கு, போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே. புளிப்பு மட்டும் ஒரு எலுமிச்சம்பழம். ஓகே. உப்பு தூள் போட்டா கரெக்டாக சொன்னீங்க. இந்த ஒரு உப்பு உள்ள உப்பு பாயில கொண்டு போடக்கூடாது சொல்லுங்க. ஆமாம் சொல்லிடுங்க மாஸ்டர். ஆமாம், உள்ளுக்குள்ளே போட்டீங்கன்னா 1 கிலோ போட்டுருவோம். அதனால வெளியே வச்சு இப்படி போடணும். வெளியே வச்சு தான் எடுக்கணும். கை தவறி உள்ள விழுந்துச்சுன்னா போச்சு, மேனி வச்ச மாதிரி. அப்படியே 1 கிலோ உப்பு உள்ள இறங்கிட்டு மேனி வச்ச மாதிரி செப்பரேட்டாக எடுத்து தான் போடணும். அதே மாதிரி உப்பு இருக்குன்னு அங்கே தாண்டிலாம் கொடுக்கக்கூடாது. ஓரமாக வச்சு எடுத்து தேவை. அவ்வளோதான். மிளகு சிக்கனை இங்கே வேறு அடிக்கடி கேட்குறது. மிளகு சிக்கனுக்கு போடுங்க பாய், போடுங்க பாய்ட்டு. இல்லை சொல்லுங்க. அவ்வளோதான். அண்ணா அப்படியே காட்டுங்க. அப்படியே வெளிச்சதுக்கு வாங்க, வெளிச்சதுக்கு. அதுதான் கரெக்டு. ஆனால் அப்படியே ஆட்டுக்கறி மிளகு சீரகம் போட்டு சாப்பிட்ருப்பீங்க. அதே மெத்தட் தான் அந்த மிளகு பூரா பொட்டு பொட்டா மேலே இருக்கு பாருங்க. அவ்வளோ ஒரு வாசமான நல்லா இருக்குங்க. முக்கியமாக மிளகு சீரகம் நெஞ்சு சளி பூரா அப்படியே இறக்கி விட்டுருங்க. ரொம்ப நல்லது மிளகு சீரகம், ரொம்ப நல்லா. யாருமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த கிரேவி அப்படியே கொண்டு போவாங்க. இந்த பெருசு விட்டு அவங்க எல்லாமே எங்கள் பக்கம் பெருசு தானே கேட்குறாங்க. 2 வண்டியும் நிறுத்தி அதுக்கு பெருசை போட்டு உங்களுக்கு பிடிச்ச அருமையாக இருக்கு. காரம் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி சுருக்குன்னு ஒரு கல் வேற லெவலாக இருக்குது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையாக. செவ்வாய்க்கிழமை ஏற்பாடு நல்லா இருக்கும். லெக்கு வெந்திருக்கும், நெஞ்சு கொஞ்சம் வேகாமல் இருக்கும். தம் போட்டோம்னா நெஞ்சு வெந்துடும். உப்பு உரப்பெல்லாம் சுருங்கி கொடுக்கும். நீ உப்பு ஏற்றக்கூடாது. அது வேகவே சுருங்கி கொடுக்கும். 1-2 சுன தண்ணி சுருங்குச்சுன்னா உப்பு உரப்பு எடுத்துக்கிறோம். அது கிரேவிலே சாப்பிட்டு போயிடலாம் சாப்பாடு. ஆமாம், மிளகாத்தூள் இதுக்கெல்லாம் வேலையே இல்லை. மிளகு சீரகம் மட்டும்தான். இஞ்சி பூண்டு சும்மா பேருக்கு. கிரேவியாகவும் எடுத்து வைக்கலாம். இலை கொஞ்சம் நிரப்பமாக இருக்கும். வெறும் பீஸா இல்லாமல் பார்த்தீங்களா? அந்த கிரேவியை பாருங்களேன். கிரேவியை எடுத்து வைக்கும்போது இலை கொஞ்சம் நிரப்பமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 பீஸ் வச்சு அந்த கிரேவி வச்சோன்னா இலை நிரப்பமாக இருக்கும். கிரேவி இருக்குது. 5 கிலோ வெங்காயம் போட்டிருக்கோம். இலையில வேஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வேலையே இல்லை. இல்லைங்க, நம்ம பிரியாணி எப்பவுமே மைல்டாக இருக்கும். நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம பிரியாணியை சுருக்குன்னு அப்படியே இடையில என்ன செய்வாங்கன்னா, அந்த சிக்கனை சாப்பிட போகும்போது அருமையாக இருக்கும். இடையில வேஸ்ட் ஆகிறதுக்கு வேலையே இல்லை. எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப. ஆமாங்க, நெஞ்சு சளிக்கு தான் அங்கே முக்கியமாக. சின்ன பிள்ளைகளுக்குலாம் அப்படியே இறக்கி விட்டுரும். ஆமாம், சின்ன பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப நல்லது. அப்படியே சளி இறங்கிடும். நம்மளாம் ஒன்றும் கண்டுபிடிக்கல. நம்ம அம்மா ராதி நம்ம பாட்டியெல்லாம் அவங்க முன்காலத்தில் செஞ்சது தான். ஆமாம், எல்லாம் அவங்க பார்த்து அவங்க மெத்தட் தான். அவங்க செஞ்சது என்ன செய்வாங்க, அவங்க வடை சட்டியில் 1/2 கிலோ போட்டு கிண்டி கொடுத்ததை நாங்கள் வட்டால 30 கிலோ 50 கிலோ 25 கிலோன்னு போட்டு கிண்டுறோம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் புது ட்ரிக்ஸ் எல்லாம் ஒன்று கிடையாது. நம்ம வீட்டில் பெரியவங்க செய்கிற மெத்தட் தான். ஈஸியாக செய்யலாம். சரிங்களா? நல்லா செஞ்சு சாப்பிடுங்க. நல்லது உடம்புக்கு, நல்லா ஹெல்த்தி. மிளகு சீரகம் எப்பயுமே சாப்பிடவே தேவையில்லை. கிரேவி சாப்பிட்டாலே போதும். சிக்கன் சாப்பிட தேவையில்லை. கிரேவி சாப்பிட்டாலே போதும். அப்படி வேற லெவலாக இருக்கும். சளி கிளி அந்த உடம்புல இருக்க எல்லாமே அத்து நீராக ஓடிடும். அவ்வளோ இதாக இருக்கும். மிளகுல அவ்வளோ சீரகம், அவ்வளோ மகத்துவம். சீரகத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. சீரகம் தான் பெரிய மெயினே. சீரகம் போட்டிருக்கோம். சிக்கன் முடிச்சிருச்சு. நம்ம அடுத்து வேறு வீடியோவில் பார்ப்போம்.